அங்கதான் ஆளை பாப்போம் உள்ள. ஹே ஹாய் ஹலோ வணக்கம் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் பர்பஸுக்காக நான் சில ஐட்டம்ஸ் அதாவது ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் டெலிவரி ஆகிருக்கு. கொரோனா டைமில் எப்போயோ ஆர்டர் பண்ணது எப்போயோ வந்திருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம் வந்துருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ நாம் இதை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் மைக் ஆர்டர் பண்ணியிருக்கேன், லைட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டு. ஸோ மைக் எப்படின்னு பார்த்துடலாம். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. நோ பிளாஸ்டிக்குன்னு போட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கிறது இதை கொடுத்துருக்காங்க. அண்டு உள்ள மைக்கு, ஒன் மோர் திங், ஃபுல் பில்லு. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை பாக்ஸில். ஸோ இதை அப்படி உள்ளே போட்டுட்டு இதை தூக்கி உள்ளே போட்டு ஓரமாக போட்டுருவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது மேனுவல் புக்கு. ஸோ என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மேனுவல் போட்டிருக்கோம். நம்ம இதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஓரமாக போட்டுருவோம். அண்டு மைக் பேகு. அண்டு பார்த்தீங்கன்னாக்கா போயா ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டிக்கரு. அது நம்ம ஆர்டர் பண்ணி வந்து போயா மைக்கு. ஸோ போயா ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அண்டு போயா அது மட்டும் இல்லாமல் சைனீஸில் கொடுத்துருக்காங்க, சைனீஸ் ப்ராடக்ட் போல். இந்த கார்டு எதுக்குன்னே தெரியல. ஸோ இதில் உள்ளே போட்டுருவோம். இதையும் உள்ளே போட்டு தூக்கி சைடில் வச்சுருவோம். ஸோ போயா மைக் பேகு, ஓப்பன் மைக் பேகு. ஸோ மைக் பேக்கில் பாருங்கள், மைக்கை கொட்டுறேன். இது மைக்கோட எக்ஸ்ட்ரா பின்னு. ஸோ மைக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது மைக்கு பாருங்கள், இங்கே இருக்குது. பாருங்கள், இதுதான் மைக் இங்கே இருக்குது. மைக்கில் இன்னும் ஸ்பெஷல் திங் பார்த்தீங்கன்னாக்கா இதில் டிஎஸ்எல்ஆர் கேமரா அண்ட் ஃபோன் கேமரா அப்படின்ட்டு 2 ஆப்ஷன். டிஎஸ்எல்ஆர் கேமரா அண்ட் ஃபோன் கேமரா 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு எது தெரியும், டிஎஸ்எல்ஆர் அண்ட் ஃபோன் கேமரா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே நம்மளுக்குள்ளே உள்ளே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு ஒரு வாட்சுக்கு ஒரு சின்ன பேட்டரி போடுவோம் தெரியுமா உங்களுக்கு, செல்லு மாதிரி. ஸோ அந்த மாதிரி செல்லு இதுக்குள்ளே போடணும். அந்த செல்லு அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த மைக்கோட ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கேயே போட்டுருவோம். மைக்கோட இப்போ வந்துட்டு நம்ம ஃபோனுக்கு போட்டுக்கலாம், டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ டிஜே, இப்போ ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜாக் பின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்க லைட் பாக்ஸ் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. என்ன கொரியர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கொரியரில் வந்திருக்கு. ப்ரொஃபஷ்னல் கொரியரில் இந்த ஸ்கூல் பசங்க எழுதி போட்டிருக்கிற மாதிரி தான் அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இங்கே. ஸோ ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ லைட்டு மற்றபடி பாக்ஸில் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பாக்ஸை தூக்கி சைடில் ஓரமாக வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இது ஓரமாக வச்சுருவோம். நல்ல பேக்கிங்கோடு தான் இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் நம்ம விளையாடுவோம். கண்டிப்பாக 90 கிட்ஸ்க்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். பாருங்கள், சவுண்டு கேட்குதா பாருங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணிவிடுவோம். விளையாடுறது போகுது, ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ குப்பையை தூக்கி எங்கே நாங்கள் போடாதீங்க. ஸோ டஸ்ட்பினில் போட்டுருவோம். இது டஸ்ட்பின் இல்லை, பட் பாக்ஸில் போடுறேன்.
ஓப்பன் பண்ணிவிடுவோம். இந்த பாக்ஸே அடி வாங்கியிருக்கு பாருங்கள். இந்த பாக்ஸ் அடி வாங்கியிருக்கு. என்ன உள்ள என்ன நிலவரன்னு தெரியல. ஸோ இதுவும் பார்த்துருவோம். ஸோ லைட்டு வந்தாச்சு. லைட்டு பாக்ஸ்குள்ளே வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இதுவும் பாக்ஸ்குள்ளே போட்டுருவோம் லைட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்ட் இங்கே இருக்குது. இதோட ஸ்டாண்ட் ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது இது. அதுக்கப்புறம் ஃபோன் ஸ்டாண்டிங் வைக்கிறதுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணுவோம். அப்படியே மூஞ்சி தர மாதிரி அப்படியே இப்போ. அதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிளில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆனு ஆஃபு மைனஸு ப்ளஸ்ஸு ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 கலர் கொடுத்துருப்பாங்க போல். ஏதாச்சும் மேனுவல் புக் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. பட் ஒரு மேனுவல் புக்கு லைட்டு இப்போ நம்ம யூஎஸ்பி அடாப்டர் தான் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பவர் பேங்க் நான் வச்சுருக்கேன். பவர் பேங்க்கில் எரியுமான்னு தெரியல, டெஸ்ட் பண்ணிடலாம். ஆன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஆன் பண்ண போகிறேன். நானே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகிறேன். ஆன் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ இதில் 3 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நாம் டெஸ்ட் பண்ண போகலாம். இன்னும் 2 கலர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா லைட்டாக ரொம்ப லைட்டாக ஒரு ஸோ நான் இப்படி வச்சா உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் இருக்கும், இப்படி வச்சா கிளியர் அடிக்கும். ஸோ இப்படி பாருங்கள், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லோ, ஒயிட் வித் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கலர் பியூர் ஒயிட். நல்லா இருக்குது பாருங்கள், பியூர் ஒயிட் பாருங்கள். ரியலாக நான் ஏற்கனவே கொஞ்சம் கருப்பாக இருக்கேன், நல்லா கலராக தெரிவேன். இதுக்கு மேலே வர வீடியோஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது லைட்டு. நான் டேமேஜாக இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். பட் டேமேஜ் ஆனால் ரொம்ப வெயிட்லெஸ். நான் பாக்ஸ் செட் வரும்போது உள்ள காலி பாக்ஸ் 70% கொடுத்து ஏமாற்றிட்டாங்களான்னு நினச்சேன். பட் ஏமாற்றலை. ஸோ ஸ்டாண்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே ராக்கெட் லான்ச்சர் மாதிரி பெருசாக இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி போகிறோம். டேப் இருக்குன்னு நினச்சிட்டு கம்பெனியில் மொத்தமாக இஷ்டத்துக்கு டேப்பை போட்டு அடிச்சிட்டாங்க போல். வெறும் பாக்ஸாக இருக்குது. ஏதோ உள்ளே விழுந்துச்சு நினைக்கிறேன். ஏதோ ஸ்டாண்டோட அது ஒரு பாட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனோட ஸ்டாண்டு. இது எடுக்கிறதுக்கு சின்ன சின்னசாக வருது. இது பார்த்திங்கன்னா ஃபோனோட ஸ்டாண்டு தான். இதுவும் இது உள்ளே இது கழட்டிட்டு இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமா பாருங்கள், இப்படி 365 டிகிரின்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைஸில் வச்சுக்கலாம். ஸோ பெரிய ஸ்டாண்டாக தான் வரணும் இப்போ நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், உள்ள எதுவும் இல்லை. ஸோ இது மூலையில் வச்சிடலாம். இதுதான் ஸ்டாண்டு. ஸோ ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் அந்தளவுக்கு குவாலிட்டி ஒர்த் இல்லை மாதிரி தான் தெரியுது. ஆஹா, இந்த சொன்னா தூங்கக்கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வனை வச்சுட்டான். எடுக்கிறேன், செய்வனைய எடுக்கிறேன். ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வெயிட் அண்ட் லைட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல வச்சு யூஸ் பண்ணலாம், மற்றபடி வேறு இடத்துக்கு அங்கே இங்கே எட்டு போகிற மாதிரியெல்லாம் எட்டு போனால் ஸ்டாண்ட் எடுக்காத முடிஞ்சிடும். நல்லா ஒரு சின்ன பிளேஸ்க்குள்ளே எவ்வளோ பாஸ் பண்ணி ப்ளே பண்ணி வச்சுருக்கேன்.
கட் பண்ணுற ஃபஸ்ட் ரெடி. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் அண்ட் லைட்டாக இருக்குது. 7 ஃபீட்டுக்கு மேலே வருது இது லைட்டு, அதாவது லைட்டு ஸ்டாண்டு. ஒரு சின்ன பிளேஸ்க்குள்ளே எவ்வளோ கம்மியாக சுருக்கி வைக்க முடியுமோ அப்படி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டை நம்ம வேறு இடத்துக்கு எங்கேயுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாண்டு உங்களுக்கு லைஃப் லாங் இருக்காது. ஸோ ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு டைட் பண்ணிப்போம். இது ஆண்டோட ஸோ பாருங்கள் எப்படி நம்ம இப்படி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இப்படி வச்சுக்கலாம். அண்ட் ஓகே இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ இங்கே ஒரு நாப் இருக்குது, இங்கே ஒரு நாப் இருக்குது, 2 நாப்ஸ் இருக்குது. ஸோ 2 நாப்ஸில் இந்த நாப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ டைட் பண்ணிவிடுவோம். அண்ட் தென் இங்கே ஒரு நாப் இருக்குது. ஸோ இங்கே ஒரு நாப்பு. ஆடுறதை பார்த்தா வாங்கின அன்றைக்கி உடஞ்சிரும் போல், அந்த மாதிரி பயமாக தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக நிற்க வச்சு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வீடியோ காமிக்கிறேன் சின்ன வெளியே. ஸோ நம்ம இறக்கிட்டு லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுக்கு உட்காந்துட்டு பண்ணலான்ட்டு இந்த இடம் கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுனால இங்கே வந்தோம். பட் இங்கே கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம பெட்ரூமில் உட்காந்துட்டு அவ்வளோ வருத்தம் இல்லை ரெண்டாண்டே. ஓகே வாய்ஸ் ஒரு ஜாயிண்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணிப்போம். லைட் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு கழட்டிடலாம், நம்ம ஃபஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டெடியை வச்சுக்கிட்டு டைட் பண்ணிவிட்டு இது இப்படி வச்சுட்டு எல்லாமே ஒரு லெவலுக்கு மேலே டைட் பண்ணாதீங்க, ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பெரிய மேட்ரு. நம்ம ஸ்டாண்டாகவே திருப்பிடுவோம். ஓகே நோ ப்ராப்ளம். நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா, அங்கதான் பாப்போம் உள்ள. ஸோ லைட் பாருங்கள், நம்ம எந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். அண்டு இங்கே ஒரு நாப் இருக்குது, அந்த நாப் வச்சு டைட் பண்ணிவிடுவோம். ஸோ கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ண இருக்கிறேன் நான் நினைக்கிறேன், கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபோன் இதில் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 3 ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒன்று இப்படி வச்சுட்டு இங்கே கேமரா வச்சோம்னா டிஎஸ்எல்ஆர் வச்சுக்கலாம். அண்ட் இப்படி வச்சுட்டிங்கனாக்கா ஃபோனை இப்படி ஹரிசாண்டலாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்படி வச்சுக்கலாம், இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நாப்பு கொடுத்துருக்காங்க, ரிலீஸ் பண்ணுவோம். இந்த பிளாஸ்டிக் மட்டும் உடஞ்சிச்சுன்னா ஸ்டாண்டு வேஸ்ட்டு, அது மாரி நான் சொல்லிட்டேன். ஸோ இதை கொஞ்சம் உள்ளே ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து, ஸோ இதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ டைட் பண்ணிடலாம். ரியலாக ஒன்று சொல்லணும்னா ஸ்டாண்டு ரொம்ப மட்டமான ஸ்டாண்டு, மட்டமான குவாலிட்டி, ரொம்ப லோ குவாலிட்டி போல். பட் 700க்கு வர்த்தான்னு கேட்டிங்கனாக்க நான் வர்த்து இல்லைன்னு சொல்லுவேன். லைட்டு 700க்கு வர்த்தன்னு சொல்லுவேன், பட் ஸ்டாண்டு வர்த்தே இல்லை. ஸோ இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்படி லைட்டை ஃபிக்ஸிபிளாக நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவள் தான் ஃபிக்ஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இப்படி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கலாம் அண்ட் இப்படி வச்சுக்கலாம். ஸோ வெளியே இட்டு போயிட்டு நான் எப்படி இருக்குன்னு வச்சு காமிக்கிறேன், வாங்க வெளியே போகலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் இருக்குது, இவ்வளோ ஹைட் தான் கேட்காதீங்க, இன்னும் ஹைட்டு ஏறும். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் இருக்குது. நம்ம லைட்டு இப்போ ஒரு லைட் தான் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ ஒரு லைட்டு இருக்கும்போது, இந்த லைட் இருக்கும்போது எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு இப்போ செக் பண்ணிடுவோம். அண்ட் வேறு கலர் சேஞ்ச் பண்ணலாம், ரெட் அண்ட் ஒயிட். பாருங்கள் இவ்வளோ லைட்டாக இருக்குது. நம்ம ஏன் லைட்டை திருப்பி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லைட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது கிளார் அடிக்கும்போது கேமரா கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம லைட்டை திருப்பி வச்சுருக்கோம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் ஒரு லைட் தான் இப்போ இப்போதைக்கு போட்டிருக்கு, அந்த ஒரு லைட்டும் இந்த லைட்டும் இருக்குது. இப்போ எப்படி வெளிச்சம் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டு ஃபுல்லாக சுவிட்ச் எல்லா லைட்டோட சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட் போடலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், இதுதான் செகண்டு அண்ட் தேர்டு. ஸோ அப்படியே அது ஆன்லேயே இருக்கட்டும், ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ நாம் எவ்வளோ ஹைட் இருக்குமோ நம்ம ஹைட்டுக்கு அதை வச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொலப்பசி பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அது வரையும் உங்களிடம் வீடியோ பெறுவது உங்கள் நேத்ராஜஸ். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் கொலப்பசிகளோட ஃபேஸ்புக் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணி ரெண்டுத்துலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த லைட்டு உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த லைட்டோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அந்த லிங்க் டீட்டெயில்ஸ் நான் கீழே தரேன். அது நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணுமென்னா வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.